Good morning everyone. இன்னைக்கு என்ன தேதி? அத நம்பரா சொல்லுங்களேன். தேதியை ஃபுல்லா நம்பரா சொல்லுங்க. 9/9/2025. இத ஞாபகம் வச்சுக்கோ. நான் கடைசியா கேட்பேன், நேரம் சொல்லணும். ஓகேயா? ஓகே. இப்ப நான் என்ன பேச போறேன் அப்படின்னா சுடோகோ அப்படின்னு ஒரு கேம். அது என்ன கேம்னா நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ற பசில். எல்லாருக்கும் 1 to 9 நம்பர் தெரியுமா? சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே 9. இவ்வளவுதான். அப்ப இந்த நம்பர் தெரியும்னா இங்க இருக்க நீங்க எல்லாருமே அந்த கேம் விளையாடலாம். ஓகே, அந்த கேம் எப்படி இருக்கும் நான் காட்டட்டா? இப்ப இருக்கா? இதுதான் இந்த கேம் பேரு. இது பேர் தான் சுடோகோ கேம். இதுல இப்படி பாக்ஸா இருக்கும். சரியா? எத்தனை பாக்ஸ் இருக்கும் அப்படின்னா இது வந்து ரோ சொல்லுவோம். ஓகே, இப்படி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 9 ரோஸ் இருக்கும். அதே மாதிரி இப்படி பார்த்தாலும் 9 காலம்ஸ் இருக்கும். ஓகே, 9 ரோஸ் 9 காலம்ஸ். ஓகே, இங்க அங்கங்க அவங்க கொஞ்சம் நம்பர் நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா 1 to 9 நம்பர் ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த கேம். இங்க ஆல்ரெடி 5 3 கொடுத்துருக்காங்களா? அப்ப அடுத்த கட்டத்துல நீ 1ல இருந்து மீத 9க்குள்ள என்ன நம்பர் 5 3 தவிர மீத என்ன நம்பர் இருக்கோ போட்டுக்கலாம். போடும்போது இந்த ரோல பாரு ஆல்ரெடி 8 வந்துருச்சா? இப்ப நான் இங்க வந்து 8 போட முடியாது, ஏன்னா இங்க பாரு 8 இங்க இருக்கு. அப்ப 8 தவிர மீத இருக்க எல்லா நம்பரும் இங்க நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள வராத நம்பரும் நம்ம போடணும். ஓகே, இதுக்குள்ள ஆல்ரெடி 5 3 6 9 8 இருக்கு. அப்ப 1 2 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கணும். புரியுதா அந்த கேம்? அப்ப இப்படியும் பார்க்கணும், இந்த சைடும் பார்க்கணும். அப்ப இந்த ரோ இருக்குல்ல, இதுல 1 to 9 நம்ம ஃபில் பண்ணணும். அதே சமயம் இங்க போடுற நம்பர் இங்க ரிப்பீட் ஆகாம இருக்கணும். இப்படி பார்த்தாலும் 1 to 9 வரணும், இப்படி பார்த்தாலும் 1 to 9 வரணும். எல்லா ரோலையும் எல்லா காலம்லயும் வரணும். அதுதான் இந்த பஸ்ஸில். அவங்க கொஞ்சம் நம்பர் கொடுத்துருவாங்க, மீத நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும். புரியுதா? ரிப்பீட்டடான நம்பர்ஸ் வரக்கூடாது. 1 to 9 நம்பர்ஸ் மட்டும்தான். இதுதான் இந்த சுடோகோ கேம். இப்ப இந்த கேம் பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருச்சா? ஓகே, இந்த கேம் ஃபர்ஸ்ட் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1970ல அமெரிக்கா நாட்டுல டெல் பென்சில் பசில் அப்படின்னு ஒரு மேகசின், ஒரு புக்கு வாரம் போட்டிருக்காங்க. அந்த புக்ல ஃபுல்லாவே பசில்ஸ் மட்டும்தான் இருக்குமா. அதுலதான் ஃபர்ஸ்ட் இந்த பசில வெளியிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேர்ல வந்துச்சுன்னா நம்பர் பிளேஸ். என்னது? நம்பர் தானே இங்க நம்ம பிளேஸ் பண்றோம். அந்த நேம்ல இதை வெளியிட்டு இருக்காங்க. யார் வெளியிட்டா? அமெரிக்கால. ஓகே, அதுக்கப்புறம் 1986ல ஜப்பான் அவங்க தான் சுடோகோ அப்படிங்கிற நேம்ல அவங்களோட நிக்கோலி அப்படிங்கிற பத்திரிகையில இதை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா இந்த கேம் விளையாடும் போது இது அவ்வளவு ஃபேமஸ்லாம் கிடையாதான். ஜப்பான் எப்ப சுடோகோங்கிற பேர் வச்சு இந்த மாதிரி வெளியிட்டு அவங்க பத்திரிகையில வெளியிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த கேம் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த கேம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா நான் சொல்லும் போது? இது நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எங்க பாத்திருக்கீங்க? எங்க பாத்திருக்கீங்க? 5th அவங்க புக்ல பாத்திருக்கீங்க. இந்த சிறுவர் மலர், வார மலர், இல்ல நியூஸ் பேப்பர், இதுல எல்லாம் இந்த கேம் இருக்கும். இனிமேல் நீங்க நியூஸ் பேப்பர் வாங்கினாலும் இந்த வார மலர் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்தாலும் அதை திருப்பி பாருங்க. இந்த கேம் இந்த பஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை இனிமேல் சால்வ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மொபைல்லையுமே இப்ப இந்த கேம் இருக்குது, நம்ம கம்ப்யூட்டர்லயுமே இந்த கேம் இருக்குது. கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்தா நான் இது ஓபன் பண்ணி தரேன், நீங்க விளையாடுங்க. சாரி, இந்த பஸ் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப இந்த கேம் பத்தி நம்ம இன்னைக்கு ஏன் பேசுறோம் தெரியுமா? உலக சுடோக தினம் தான். அது ஏன் இந்த நாள்ல செலிப்ரேட் பண்றாங்க? வேற ஏதாச்சும் நாள்ல வச்சிருக்கலாம்ல. அதுக்கான ரீசன் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டேன். என்ன क्वेश्चन கேட்டேன்? இன்னைக்கு டேட் என்ன சொன்னீங்க? இன்னைக்கு டேட் 9/9. ஓகே, இதுல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு சொன்னேன்? 9/9. அதனால தான் இந்த நாளை உலக சுடோக தினமா கொண்டாடுறாங்க. ஓகே, ஒவ்வொரு நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. இப்ப சுடோகோ டேட் இன்னைக்கு கொண்டாடுறதுக்கான காரணம் இதுதான். இதுல 9 ரோ 9 காலம்ஸ் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு டேட் 9/9. அதனால இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். சரியா? இந்த கேம் விளையாடுறதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அப்படின்னா, இந்த கேம் நீ விளையாடும் போது இதுல மட்டும்தான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கும். கிளாஸ்ல எப்படி சார் திருப்பி பிரேயர்ல சொல்றாங்கல்ல, கிளாஸ் நடத்தும் போது யாரை பார்க்கணும்? மிஸ் சார் பேசினாங்கன்னா சாரை கவனிக்கணும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்க இந்த மாதிரி பசில் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணணும். இது நீ சால்வ் பண்ண கத்துக்கிட்ட அப்படின்னா இதுலதான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, அப்ப உங்களோட மூளை வளர்ச்சிக்கு, கான்சென்ட்ரேஷன் பவருக்கு, உங்களோட திங்கிங்கோட கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் இது வந்து லார்ஜ் பண்ணும். அதுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பஸ்ல நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் எல்லாரும் எங்கேயாச்சும் சால்வ் பண்ணி பாருங்க. மொபைல் அம்மாவை எடுத்து தர சொல்லு.
எடுத்து சொல்லி நீ ஒரு ரஃப் நோட்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணலாமா எல்லாரும்? நமக்கு 1 to 9 நம்பர்ஸ் தெரியல, எல்லாம் ட்ரை பண்ணுமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த தலைமை ஆசிரியருக்கும் என்னுடன் பணியாற்றும் மற்ற ஆசிரியர்களுக்கும் உங்களுக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.